ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது நான்காவது அத்தியாயத்தில் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 23வது ஸ்லோகம். கதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசः யஜ்ஞாய ஆச்சரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. கதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசः யஜ்ஞாய ஆச்சரதः கர்ம சமக்ரம் பிரவிலீயத்தே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறார்? கதசங்கஸ்ய, சங்கஸ்ய அப்படின்னா கூட்டம், கதஹா அப்படின்னு சொன்னால் அந்த பற்றில் விட்டவனாய், முக்தஸ்ய முக்தனாக, ஞானாவஸ்திதா சேதசா ஞானத்தில் நிலை பெற்ற மனத்தினாய் இருப்பவனும், அவனுடைய கர்மஹா கர்மம் யஜ்ஞாய யஜ்ஞத்தின் பொருட்டு ஆசரதா செய்யப்பட்டு சமக்ரம் முழுவதும் பிரவிலீயதே கரைந்து போகின்றது அப்படின்னு சொல்கிறார். அதாவது பற்றற்றவனாய் முக்தனாக அப்புறம் ஞானத்திலேயே நிலை பெற்று அந்த மனதினை ஒருமுகப்படுத்தியவனாய் இருப்பவனுடைய கர்மமானது ஒரு யஜ்ஞத்தின் பொருட்டு, அதேவே அந்த கர்மங்கள் அதே பொருட்டு செய்யப்பட்டு சமக்ரம் முழுவதுமாக அதாவது எப்பொழுதுலேருந்து அவனுக்கு இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு இருக்கானோ அதுபோல் இருக்கிற எல்லாம் சமக்ரம் முழுவதுமாக பிரவிலீயத்தை கரைந்து போகின்றது. அதாவது அவனுடைய பற்றற்ற மனம் நிலைமை இருக்கே அதுபோல் மனத்தை அவன் பை ப்ராக்டிஸ் தானே, பழக்கத்தினால தான் அது வர வச்சுட்டு இருக்கான். அப்படி வந்த அந்த பழக்கமானது ஒரு யாகமோ யஜ்ஞமோ செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய சேமிப்பு என்ன பண்ணும்? அந்த சேமிப்பில் பணம் சேமிப்பாக இருந்தால் அதற்கு என்ன பண்ணணும்? சாமகிரிகள் வாங்கிக்கணும். சாமகிரிகளே சேர்த்து வச்சா அதெல்லாம் அந்த யஜ்ஞத்தில் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா அது எல்லாம் சரியாகும். செலவழிஞ்சிட்டா மொத்தமாக அந்த யாக அக்னியில் துளி துளியாக சேர்த்துட்டே வந்தால் அது அத்தனையும் கரைந்து போகும். அதுபோல் இவனுடைய பற்றற்றவனாக இருக்கிற மனமும் முக்தனாக இருக்கிற நிலைமையும் அதை ஞானத்தில் நிலை பெற்று செய்யக்கூடிய ஒரு யோகத்தில் அது எப்படி முழுவதுமாக மறையுமோ, முழுவதுமாக கரைந்து விடுமோ, அதுபோல் இவனுடைய எல்லா விதமான கர்மங்களும் கரைந்து போகின்றது அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். என்னன்னு கேட்டால் இதற்கு முன்னாடி என்ன சொன்னார்? தானாக கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்படணும். அப்புறம் இரட்டைகளை கடந்தவன். இரட்டைகள்ன்றது என்ன? சுகம் துக்கம், நலம் நலமின்மை, உண்மை பொய், சிறப்பு சிறப்பின்மை, அதுபோல் எல்லா விதமான ரெண்டங்களும், கோபம் தாபம், அது எல்லாமே அத்தகைய இரட்டைகளை கடந்தவனாகும். மத்சர மதமத்சர காமலோப மோகல அப்படின்னு சொல்கிறவங்கள மத்சரம் என்று சொன்னால் பொறாமை, விமத்சரம் என்று சொன்னால் பொறாமை இல்லாதவனாகும். சித்த அசித்தம், அதாவது வெற்றியிலும் தோல்வியிலும் சமமாக இருப்பவனாகவும் அது மாதிரி இல்லை ஒரு மனம் இருக்கிறவனாக இருந்தால் இதுபோல் பழக்க வழக்கங்களை மேற்கொண்டவனாகவும் அதில் தன்னை பழக்கப்படுத்துவனாகவும் இருப்பவனுக்கு கர்மம் செய்யினும் அது கட்டுப்படுத்துவதில்லை. செய்யாமல் இருந்தாலும் எதுவும் அவனை பண்ணுறதில்லை. இது மனதில் இரட்டைகளை விட்டவன். அதுபோல் கர்மங்களை விட்டுட்டு நல்ல பற்றற்ற மனதும் முக்தனாக இருக்கிறவனுக்கு அவனுடைய கர்மங்கள் இருக்கிற சிலதெல்லாம் இருக்கே, ஆசரதா புரோக்தா, அப்புறம் ஆசரதா கர்மஹா அப்படின்னு சொல்கிறார்ல, அந்த கர்மம் ஆசரதகன்னு சொல்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டால்
யஜ்யத்தின் பொருட்டு செய்யப்பட்ட முழுதும் கரைந்து போகின்றது. அதாவது ஒரு யாகத்தில் செய்யப்பட்ட சாமகிரிகள் எப்படி அதில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் என்னது செலவழிஞ்சு போகிறதோ அதுபோல் அவனுடைய அந்த சேர்த்து வச்சிருக்கிற அது எல்லாமும் அதிலேயே பிரவிலியதே கரைந்து போகின்றது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விரிவாக என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.